Hello friends, welcome to Updates for You channel. First time in the channel ku varinga na marakama subscribe பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல TNAU counseling பத்தின அப்டேட் தான் பார்க்க போறோம். சோ ரொம்ப நாளா பாத்தீங்கன்னா டிப்ளமோ கவுன்சிலிங் வந்து எப்ப ஸ்டார்ட் ஆகும் அதுக்கு எந்த இன்ஃபர்மேஷனுமே இல்லையே அப்படினு ஸ்டூடண்ட்ஸ் வந்து சொல்லிருந்தீங்க. சோ வெப்சைட்ல பாத்தீங்கன்னா டிப்ளமோ ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ஸ்க்ரோல் ஆயிட்டு இருக்கு. டிப்ளமோ ஆன்லைன் கவுன்சிலிங் போர்ட்டல் will be open from 23/7/2025 to 28/7/2025 னு கொடுத்திருக்காங்க. சோ யாரெல்லாம் டிப்ளமோ படிக்கிறீங்களோ நீங்க வெப்சைட்ல லாகின் பண்ணி உங்க இன்ஃபர்மேஷன் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஆன்லைன் கவுன்சிலிங்கில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா phase 2 கவுன்சிலிங் வந்து இருக்குமா இருக்காதா நாங்கள் வெயிட் பண்ணலாமா 7.5 ரிசர்வேஷனில் phase 2 கவுன்சிலிங் எப்போ ஸ்டார்ட் ஆகும் இது போல் வந்து கேட்டிருந்தீங்க. ஆல்ரெடி நமக்கு டென்டேட்டிவ் ஷெடியூல் வந்து யூனிவர்சிட்டி சைடில் கொடுத்துருந்தாங்க. அதுபடி தான் இப்போ எல்லா இன்ஃபர்மேஷனும் நடந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் அதுக்கப்புறம் 7.5 கோட்டாக்கு ஃபர்ஸ்ட் ஃபேஸ் கவுன்சிலிங் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ அகாடமிக் ஜென்ரலுக்கு ஃபர்ஸ்ட் ஃபேஸ் கவுன்சிலிங் வந்து நடந்துட்டு இருக்கு. டென்டேட்டிவ் ஷெடியூலில் பார்த்தீங்கன்னா 21ஆம் தேதியிலேருந்து 26ஆம் தேதி வரையும் கொடுத்துருந்தாங்க. பட் நமக்கு பார்த்தீங்கன்னா 21ஆம் தேதியிலேருந்து 24ஆம் தேதி வரையுமே ஃபர்ஸ்ட் ஃபேஸ் கவுன்சிலிங் கம்ப்ளீட் ஆகிற மாதிரி தான் வந்து வெப்சைட்டில் வந்து போட்டிருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மெயிலுமே அப்படி தான் அனுப்பியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 7.5 கோட்டா செகண்ட் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா 29ஆம் தேதி நடக்கும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து டென்டேட்டிவ்ல போட்டிருக்காங்க. மேபி பார்த்தீங்கன்னா சேம் டேட்லேயே 7.5 ரிசர்வேஷனுக்கு phase 2 கவுன்சிலிங் வந்து நடக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. 28ஆம் தேதிக்குள்ளே யாரெல்லாம் எலிஜிபிளாக இருக்காங்களோ அவங்களுக்கு அகைன் வந்து மெயில் யூனிவர்சிட்டி சைடில் வந்து அனுப்புவாங்க. நெக்ஸ்ட் ஜென்ரல் கோட்டாக்கு செகண்ட் ஃபேஸ் வந்து 31ஆம் தேதியிலேருந்து 4ஆம் தேதி நெக்ஸ்ட் மந்த் 4ஆம் தேதி வரை நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வேகன்சி பொசிஷனை பார்த்தாலே தெரியும். 7.5 ரிசர்வேஷனாக இருந்தாலும் சரி, அதே போல் ஜென்ரல் கவுன்சிலிங் ஃபேஸ் 1லையும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கவுன்சிலிங்க்கு வந்து போகல, சிவி வந்து அட்டன் பண்ணாமல் இருக்கு. அந்த சீட்ஸ் எல்லாமே வந்து வேக்கன்ட் ஆகும். வேக்கன்ட் ஆகும்போது அந்த சீட்ஸ் எல்லாமே செகண்ட் ஃபேஸ் கவுன்சிலிங்க்கு வரும். ஸோ கண்டிப்பாக வந்து phase 2 கவுன்சிலிங் நடக்கும். நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். சூன் பார்த்தீங்கன்னா அதுக்கான அஃபிஷியல் டேட் வரும். டென்டேட்டிவ் டேட்டில் இருக்க டேட்லேயுமே நமக்கு கவுன்சிலிங் கூப்பிடலாம். இல்லை ஒரு டே பார்த்தீங்கன்னா முன்னாடியே கூட வைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்தால் கண்டிப்பாக நான் வீடியோ போட்டு சொல்கிறேன். ரொம்ப லோ கட் ஆஃப் இருக்கீங்க, 150 கீழே இருக்கீங்க, 140 130லாம் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சீட் எடுக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இந்த டைம் காம்படிஷன் கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்குது. ஹை கட் ஆஃப் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கே பார்த்தீங்கன்னா அஃபிலேட்டட் தான் அலாட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ நிறைய பேர் ஸ்லைடிங் போட்டு வந்திருக்கீங்க. வெயிட் பண்ணுங்கள், நல்ல காலேஜே வந்து உங்களுக்கு ஃபைனல் ஸ்லைடிங்கில் கிடைக்கும். ஃபர்தராக உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.